சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டம் ஹெப்பூர் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான பரமேஷ். இவரது மனைவி 46 வயதான ஆஷா. கூலி வேலைக்கு சென்று வந்த பரமேஷ் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜனவரி 29ஆம் தேதி பரமேஷுக்கு திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவரது மனைவி ஆஷா தனது கணவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு வந்த உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் பரமேஷின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்து மறுநாள் அடக்கம் செய்துள்ளனர். ஆனால் கணவன் மறைந்த துக்கம் துளியும் இல்லாமல் ஆஷா இருந்து வந்தது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த சில வாரம் கழித்து, அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி ஆஷா தனது வீட்டில் சமையல்காரராக வேலை பார்த்து வந்த 48 வயதான சந்திரபாவை திருமணம் செய்து கொண்டார். இது பரமேஷின் சகோதரிகளுக்கு பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அடக்கம் செய்யப்பட்ட போது பரமேஷின் உடலில் இருந்த காயங்கள் மற்றும் ஆஷாவின் விரைவான மறுமணம் என அடுத்தடுத்து சந்தேகம் அதிகரிக்க பரமேஷின் சகோதரி ஒருவர் ஹெப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அந்த விசாரணையில் போலீசாருக்கும் சந்தேகம் எழுந்ததை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பரமேஷின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பரமேஷ் இயற்கை மரணம் அடையவில்லை என்பது உறுதியானது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மனைவி ஆஷாவை பிடித்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஷாவிற்கும் அவரது வீட்டில் சமையல் வேலை செய்து வரும் சந்திரபாவிற்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. அதன் காரணமாக வீட்டில் பரமேஷ் இல்லாத நேரத்தில் இருவரும் தனிமையில் இருந்து வந்துள்ளனர். ஆனால் பரமேஷ் இருப்பது இருவரது ரகசிய உறவிற்கும் இடையூறாக இருந்துள்ளது. அதனால் இருவரும் சேர்ந்து பரமேஷின் கதையை முடித்துவிட்டு மகிழ்ச்சியாக புது வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பரமேஷை மனைவி ஆஷாவும் அவரது காதலன் சந்திரபாவும் சேர்ந்து முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கியுள்ளனர். அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரமேஷ் உயிரிழந்துள்ளார். அதனை மறைக்கவே மனைவி ஆஷா மாரடைப்பு என்று நாடகமாடியுள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆஷா மற்றும் அவரது காதலன் சந்திரபா இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். திருமணத்தை மீறிய உறவால் சமையல்காரருடன் சேர்ந்து கணவனை மனைவியே கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.